ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையிலேருந்து நம்ம சேனலில் மொபைல் ரிவ்யூ அதுக்கப்புறம் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் 6 மந்த்ஸுக்கு முன்னாடி வந்த Realme 6 மொபைலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அன்பாக்சிங் ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி ரிவ்யூ மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த மொபைலில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இது கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இல்லையா, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃபோன் வர்ற பாக்ஸ். ஸோ இதில் பார்த்தோம்னா Realme 6 அப்படின்ற அவங்களோட பிராண்ட் நேமை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபோனில் என்னென்ன ஆக்சசரிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத இந்த பக்கம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா ஃபோனோட திக்னஸ், அதுக்கப்புறம் சார்ஜர், அப்புறம் டேட்டா கேபிள், சிம் எஜெக்டர் பின், அதுக்கப்புறம் கேஸ், ஸோ இதெல்லாம் தரதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் 18,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபோனை வெளியில் எடுத்தோம்னா உள்ள ஒரு ஃபோன், அதுக்கப்புறம் கேஸ், அதுக்கப்புறம் யூசர் மேனுவல்ஸ் இருக்குது. ஸோ யூசர் மேனுவல்ஸில் பார்த்தோம்னா ஃபோனை எப்படி ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபோனை எப்படி சார்ஜ் பண்ணணும், அந்த மாதிரி பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வாரண்டி கார்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாரண்டி கார்டில் எப்படி சிம்மை இன்செர்ட் பண்ணணும், எஜெக்ட் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து டியூவல் சிம் ப்ளஸ் மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம். ஸோ இது ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கேஸ் இருக்குது. ஸோ இது நார்மலாக பிளாஸ்டிக் கேஸ் தான், ஆனால் இதோட திக்னஸ் ஏற்கனவே கொடுக்குறதுலேருந்து ரொம்பவே குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதோட பில்டு குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ டோட்டலாக இது எல்லாத்தையுமே அங்கிட்ட வச்சுட்டு இப்போ ஃபோனை எடுத்தோம்னா ஃபோனோட ஃபிசிக்கல் ஓரியோன்னு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா சைடில் பவர் பட்டன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதாவது ரைட் சைடு இருக்குது. ஸோ பேக்கில் பார்த்தோம்னா 64 MP பிரைமரி கேமராவும், அப்புறம் 2 MP 2 MP அப்புறம் 8 MPக்கான ஒயிட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பேக்கில் ஸ்டிக்கரில் என்ன வேரியண்ட், அதோட அப்புறம் SAR வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரைட் சைடு இருக்கிற பவர் பட்டனும் ஃபிங்கர் பிரிண்ட் பட்டனும் சேம் பட்டனாகவே இருக்குது. லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா வேல்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதோட திக்னஸ் பார்த்தோம்னா ரொம்பவே பெருசாக இருக்குது, அதாவது நார்மலாக இருக்கிற மொபைல்ஸை விடவே இதோட திக்னஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ சிம் எஜெக்டர், மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் இந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ இதோட பாட்டம் சைடு பார்த்தோம்னா 3.5 mm ஜாக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. C டைப் சார்ஜர் தான் இதுக்கு. ஸோ இதில் மோனோ ஸ்பீக்கர் தான் இருக்குது, அதாவது ஸ்டீரியோ இந்த வாட்டி கொடுக்கல, இதில் மோனோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜருக்கும் ஹெட்ஃபோனுக்கும் பக்கத்தில் மைக் இருக்குது. ஸோ டாப்பில் எந்த ஒரு மைக்குமே இல்லை, அதாவது செகண்ட் மைக் அவங்க டாப்பில் ப்ரொவைட் பண்ணலை. ஸோ ஃபோன் அவ்வளோதான் பேசிக் ஓரியோ. ஸோ ஃபோனோட பேக் பார்த்தோம்னா ஸ்டைலிஷாக இருக்குது. ஸோ இப்போ ஃபோனை ஆன் பண்ணுவோம். ஸோ ஃபோனை பவர் ஆன் பண்ணதுமே Realme பிராண்ட் வருது. கீழே பார்த்தோம்னா பவர்டு பை ஆண்ட்ராய்டு. ஸோ இந்த ஃபோனோட அந்த ஆண்ட்ராய்டு லோகோ வச்சு பார்க்குறப்பே தெரியுது இது Android 10 மேலே தான் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ ஃபோனோட ஃபஸ்ட் இனிஷியல் பூட்டப் பண்ணுறப்ப தான் டைம் அதிகமாகும். ஸோ நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இது வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே ஆன் ஆகிடுச்சு. ஸோ ஃபோன் ஆன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் இன்பில்ட்டாகவே நிறையா பிளாட்வேர் ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது தேவையில்லாத ஆப்ஸ், ரியல்மியோட அஃபிஷியல் ஆப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நிறையா கொடுத்துருக்க, இந்த வாட்டி ஏன் கொடுத்துருக்காங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் ஃபோனோட ஸ்க்ரீன் தான் இதில் ஹைலைட்டான விஷயம். ஏன்னா 90 Hzக்கான IPS டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபோனை மூவ்மெண்ட் பண்ணுறப்ப நமக்கு எந்த ஒரு லேக்னஸுமே இல்லை, அதாவது ரேண்டமாக அப் அண்ட் டவுன் போயிட்டு வர்றப்பையும் நமக்கு எந்த ஒரு லேகுமே இல்லாமல் ரொம்பவே சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனில் MediaTekோட G90T ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, அதாவது Redmi Note 8 Proவில் கொடுக்குற அதே சேம் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் Redmi Note 8 Proவோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த 90 Hz டிஸ்பிளே ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தோம்னா இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா இதில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த ட்ராப், ஸோ அதை பற்றி அடுத்ததில் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஃபோனோட பேசிக் ஓரியோவை பார்ப்போம். இது Realme 6, இது 6GB RAM 64GB ரோம் உள்ள ஒரு வேரியண்ட் தான். ஸோ இதில் டியூவல் சிம் ஸ்லாட், டியூவல் சிம்முமே நானோ சிம் சப்போர்ட் தான் உண்டு. ஸோ இது Android 10 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் Realme UI 1.1 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த Android 10ன்றது இப்போதைக்கு இருக்கிற எல்லா ஃபோன்லேயுமே வர்றது தான். ஸோ இந்த ஃபோனுக்கு லாஸ்ட்டு பேட்ச் பார்த்தீங்கன்னா July 5th தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான அப்டேட்ஸ் ஆகஸ்ட் மந்த்து எண்டில் தான் வரும். ஸோ 64GB வேரியண்ட்டில் நமக்கு கைக்கு வர்றப்பே 50GB தான் யூஸருக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதில் கேமரா அந்த விஷயத்தை தான் ரொம்ப ஹைலைட்டாக சொல்லி ஆகணும். ஏன்னா ஃபோனை லாக் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் அன்லாக் பண்ணுறப்ப அந்த கேமராவை சுற்றி ஒரு க்ளோ வருது. ஸோ சாம்சங்கோட M சீரீஸில் கொடுக்குற அதே க்ளோ தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சவுண்ட் எப்படி இருக்குன்றதை பாருங்கள்.
ஸோ ஃபோனோட சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக தான் இருந்துச்சு. அதாவது சிங்கிள் ஸ்பீக்கருக்கு எவ்வளோ ப்ரொவைட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சூப்பராகவே ப்ரொவைட் பண்ணிருச்சு. ஸோ கேமரான்னு வர்றப்ப இந்த 90 Hz டிஸ்பிளே அதுக்கப்புறம் கேமரா ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஏன்னா இதில் 64 MBக்கான மெயின் கேமரா கொடுக்குறாங்க. ஸோ நார்மலாக கேமரா மோடுக்குள்ளே போனோம்னா இந்த 64 MB 12 MBயாக தான் ரியாக்ட் ஆகும். ஸோ தனியாக இந்த 64 MB ஆக்சஸ் பண்ணோம்னா தனியாக இதுக்காகவே ஒரு ஆப்ஷனை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 64 MBயில் ஜூம் மோடு கிடையாது. ஏன்னா 64 MB டேரெக்டாக ரா பிக்சராகவே எடுக்கும். இதோட இமேஜ் சைஸ் நியர்லி 12 MBக்கு மேலே தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டைம் லேப்ஸ், சூப்பர் ஸ்லோ மோஷன், அப்புறம் பனோரமா, அதுக்கப்புறம் ப்ரோ மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோ மோடில் நம்மளால் ISO எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ 15,000 rupeesக்கு இந்த மொபைல் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஒர்த்து. ஏன்னா 30 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்குள்ளேயே இன்க்ளூட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 90 Hzக்கான டிஸ்பிளே, அப்புறம் MediaTekோட G90 ப்ராசஸர், 64 MBக்கான மெயின் கேமரா, 4300 mAhக்கான பேட்டரி, ஃபோனோட வெயிட் நியர்லி 189 கிராமுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக ஓவராலாக பார்க்குறப்ப இந்த ஃபோன் 15,000 ரூபாய்க்கு ரொம்பவே ஒர்த்தான மொபைல் தான் சொல்லி ஆகணும். ஸோ இன்னும் நம்மளோட சேனலில் அடுத்தடுத்த அன்பாக்சிங் அதுக்கப்புறம் ரிவ்யூஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ இந்த ஃபோனை பற்றி வேறு ஏதாவது தெரியும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் எந்த ஃபோனை அன்பாக்சிங் பண்ணணுன்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.